வணக்கம் பிரவீன். அதாவது தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள சிவந்திப்பட்டி ஊராட்சிக்குட்பட்ட கரிசல்குளம் இந்த கிராமத்துல சுமார் 450க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இந்த கிராமத்தில் உள்ள தெற்கு பகுதிகளுக்கு கடந்த 10 தினங்களுக்கு மேலாக குடிநீர் விநியோகம் செய்யப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த அந்த பகுதி மக்கள் தூத்துக்குடி அந்த மாவட்டம் கோவில்பட்டி பத்துவந்தனை சாலையில் சாலை மறியலில் இன்றைக்கு ஈடுபட்டார்கள். இதனால் அந்த இடத்தில் மிகப்பெரிய ஒரு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. தங்கள் பகுதிக்கு சீரான குடிநீர் விநியோகம் செய்யப்பட வேண்டும், மோட்டார் பழுது என்று கூறி அடிக்கடி அந்த குடிநீர் விநியோகம் தடை செய்யப்படுகிறது. அந்த குடிநீர் விநியோகம் செய்யாத நிலையில் இருப்பதாகவும் அதனால் தங்களுக்கு வீடுகளில் தண்ணீர் இல்லாமல் மிகுந்து அவதிப்பட்டு வருவதாகவும் அவர்கள் ஒரு குற்றச்சாட்டை இன்றைக்கு முன்னிறுத்தினார்கள். இதனை உடனே சரி செய்து நிரந்தரமாக குடிநீர் வருவதற்கும் மீண்டும் மீண்டும் இது போன்ற மோட்டார் பழுதுகள் ஏற்படாமல் இருப்பதற்கான உரிய நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்பதாகவும் அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டபோது அவர்கள் தெரிவித்தனர். இது குறித்த தகவல் தெரிந்தவுடன் கொப்பம்பட்டி போலீசார் விரைந்து வந்த இடத்திற்கு போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். சீராக குடிநீர் வழங்க வேண்டும், வழங்கப்படும் வரை நாங்கள் இந்த மறியலை கைவிட மாட்டோம் என்பதாகத்தான் அவர்கள் கூறினார்கள். போலீசார் அதை உடனடியாக அந்த இடத்திற்கு அதிகாரிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தி உடனடியாக சீராக குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததின் பேரில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தங்களுடைய போராட்டத்தை கைவிட்டனர். பிரவீன், இந்த பகுதியில் மிகுந்த ஒரு தண்ணீர் பிரச்சனை அவ்வப்போது ஏற்படுவதாகவும் 10 தினங்கள் 20 தினங்கள் வரை தண்ணீர் இல்லாமல் மிகவும் கஷ்டப்படுவதாகவும் தண்ணீருக்காக குடத்தை தூக்கி கொண்டு பக்கத்தில் உள்ள அருகில் உள்ள பகுதிகளுக்கு செல்ல வேண்டிய சூழல் ஏற்படுகிறது எனவும் இதனால் தாங்கள் மிகுந்த வேதனைக்குள்ளாகிறோம், ஊராட்சிக்கு செலுத்த வேண்டிய அனைத்து வரிகளையும் சரியாக செலுத்தி வருகின்ற இந்த நிலையில் எங்களுக்கு தண்ணீர் தராமல் இழுத்தெடுப்பது எந்த விதத்தில் நியாயம் என்பதாகவும் அவர்கள் ஒரு குற்றச்சாட்டையும் அவருடைய கோரிக்கையும் தெரிவித்தார்கள். எனவே இந்த போராட்டமானது மிகப்பெரிய அளவில் அந்த இடத்தில் வெடித்தது. அதனை உடனடியாக சரி செய்யப்பட்டிருக்கிறது. இந்த குடிநீர் விநியோகம் உடனடியாக சரி செய்து கொடுக்க வேண்டும். மக்களுக்கு முக்கியமான தேவை குடிநீர், அதனை சரி செய்து சரியாக கொடுக்க வேண்டும் என்பதுதான் இப்போது மக்களின் கோரிக்கையாக உள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் சிவந்திப்பட்டி பகுதியில் 10 நாட்களாக தண்ணீர் வரவில்லை என்ற பகுதி மக்கள் புகார் தெரிவித்திருக்கிறார்கள். விரிவான தகவலுக்கு நன்றி ராஜசாலமன்.